பருவவளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேசுகிறோம் வயசுக்கு வராங்க அப்படின்ட்டு. பட் வயசுக்கு வராதுன்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஏஜ்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பையனுக்கு எப்போ வந்து ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் பியூபர்ட்டி வரலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களோட ஒரு வயசு 2 வயசு தாண்டி வரலாங்க. ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து 15 இயர்ஸ்க்குள்ளே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்க 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும். அப்போ எப்போ வந்து ஒரு பொண்ணு வயசுக்கு வரலாம், வயசுக்கு வர்றதுக்கு எந்த வயசு அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேசலாம். ஆஸ் அன் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட்டாக பொண்ணுங்க பையங்க வயசுக்கு வர்றதுக்கான ஸ்பெஷலிஸ்ட், வயசுக்கு வர்றதில் பிரச்சனைகள் இருந்தால் பார்க்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் நம்ம. அப்போ எப்போ வந்து ஒரு பொண்ணு வயசுக்கு வரலாம், வயசுக்கு வர்றதுக்கான என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்றத பற்றியும் பையங்களுக்கு பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை எடுத்துட்டிங்கன்னா, வயசுக்கு வரதுக்கு அப்படின்ற முன்னாடி நம்ம பொதுவாக வயசுக்கு வரதுன்னா என்ன மீன் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு பீரியட்ஸை தான் மீன் பண்ணுறோம். பட் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷம் முன்னாடியே வயசுக்கு வரதுக்கான ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட். அதுலேயே வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 3rd ஸ்டேஜ் ஆஃப் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்ததுக்கப்புறம் யூட்ரஸ் டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், ஆம்பிட் ஹேர், பியூபிக் ஹேர்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வரும். ஸோ ஒரு பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் பியூபர்ட்டி எப்போ வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் முடிச்சு 4th ஸ்டாண்டர்டுக்கு மேலே உங்களுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இந்த கேர்ள் வரது வந்து இட் இஸ் அக்செப்டபிள். நமக்கு சில டைம் ஆச்சரியமாக இருக்கும், என்ன இவ்வளோ சின்ன வயசுலையான்ட்டு. பட் ஆஸ் பர் சயின்ஸ் வந்து 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அக்செப்டபிள். சிலவங்களுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக கூட இருக்கலாம். பட் யூஸ்வலி 8 to 9 இயர்ஸ்க்குள்ளே வந்து இட்ஸ் அக்செப்டபிள். பட் வாட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னா 8 இயர்ஸுக்கு கம்மியாக, அதாவது 4th ஸ்டாண்டர்டுக்கு கம்மியாக இருக்கிறப்ப, 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கிறப்பவே பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்தால் அது கொஞ்சம் அப்நார்மலுங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து 15 இயர்ஸ்க்குள்ளே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்க 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு பருவ வளர்ச்சி ஆரம்பித்து அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் 4th ஸ்டாண்டர்டுக்கு கம்மியாக இருக்கிறப்போ ஒரு பொண்ணுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டோ இல்லை மென்சஸோ வந்தாலோ, ஆர் 15 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக மென்சஸ் வராமே இருந்தாலோ, ரெண்டுமே அப்நார்மல். அப்போ நீங்கள் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரி, இது பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும். பையங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையங்களுக்கு பருவ வளர்ச்சின்ட்டு நம்ம என்ன பொதுவாக நினைக்கிறோம் அப்படின்னா, மீச தாடி வர்றது, குரல் மாறுறதுன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் பருவ வளர்ச்சி என்னன்னு தெரியுங்களா? அவங்களோட டெஸ்டிஸோட சைஸ் வந்து பெருசாக வருதுங்க. ஸோ அது கீழே இருக்கிறனால அவங்களே அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைனுங்க. ஒரு பையனுக்கு எப்போ வந்து ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் பியூபர்ட்டி வரலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களோட ஒரு வயசு 2 வயசு தாண்டி வரலாங்க. அது யூஸ்வலாக 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பையனுக்கு வந்து பருவ வளர்ச்சிக்கான மாற்றங்கள் வந்தால் அது நார்மலுங்க. அண்ட் பையங்களுக்கு வந்து பருவ வளர்ச்சி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்றதுக்கு எந்த ஒரு சைனும் இல்லாததுனால யூஸ்வலாக பையங்களுக்கு கம்ப்ளீஷனுக்குன்னு ஒரு ஏஜ் நம்ம வைக்கிறது இல்லை. பட் ஆன்செட் வந்து 9 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணுங்க. ஸோ ஒரு பையனுக்கு வந்து மீச தாடி வருது, இல்லை உறுப்பு வந்து பெருசாகுது, இல்லாட்டி அவங்க விதை பெருசாகுது 9 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 4th ஸ்டாண்டர்ட் அண்ட் பிலோ இருந்தாங்கன்னா அது அப்நார்மல். அப்போது டெஃபினட்டாக அவங்க ஒரு ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஸோ பருவ வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேசுகிறோம் வயசுக்கு வராங்க அப்படின்ட்டு. பட் வயசுக்கு வராதுன்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஏஜ்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏஜை வச்சு சொல்கிறதோட ஸ்டாண்டர்ட் வச்சு சொன்னால் ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் ஸ்டாண்டர்ட் வச்சு சொல்லியிருக்கேன். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே பையங்க பொண்ணுங்க 2 பேருக்குமே பருவ வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கணும். பொண்ணுங்களுக்கு பருவ வளர்ச்சி வந்து ஏஜே அட்டன் பண்ணியிருக்கணும். பையங்களுக்கு அட்லீஸ்ட் பருவ வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ இந்த ஏஜ் குரூப்புக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்தால் ஐதர் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி ஆர் டிலேட் பியூபர்ட்டி அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி பார்க்கணும். அவசியம் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை அதுக்கு கன்சல்ட் பண்ணுங்கள்.